தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்சிமம் 60-70% மக்களுக்கு பங்குனி உத்திர திருநாள் தான் குலதெய்வ வழிபாட்டிற்கான நாள். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கக்கூடியது காலம் காலமாக யுகம் யுகமாக சங்க காலம் அதுக்கு முந்தைய காலத்திலேருந்தே வழங்கி வருது. குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ, படிப்பறிவு நமக்கு இருக்கோ, பண்பு இருக்கோ, காலத்தின் சுழற்சி பற்றி தெரியும், எதுவுமே தெரிய வேண்டாம். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும், ஒன்றுமே செய்ய வேணாம். உத்திர திருநாள் மிகச்சிறப்பான ஒரு திருநாள். பங்குனி உத்திரத்தன்றைக்கு அன்னதானம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன்கிட்ட பொன் வேண்டி அவர் கேட்டார். நம்மளுடைய உடம்பில் பலவிதமான முடிச்சுக்கள் உள்ளது. என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால் 72,000 நாடி நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்கு. அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தால்தான் நம்மளால் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ள முடியும், அவனை அடைய முடியும். அந்த முடிச்சுக்களை அவிழ்த்து நம்ம சீராக்குவதற்கு சில நேரத்தில் மிக கடினமான பயிற்சிகள் மூலமாக அந்த சுரப்பிகளை, மிக கடினமான பயிற்சிகள் அது மாதிரி செய்தால் நம்ம அதை செய்ய முடியும். ஆனால் மிக சுலபமாக நம்மளுடைய முடிச்சுக்கள் அவிழ்ப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுது. அந்த முத்திரைகளை நாம் ஒரு நாளைக்கு 3 முத்திரை வீதம் கட்டாயம் 24 நிமிஷம் நீங்கள் செய்தால் செய்யணும். காலை மாலை 2 வேளை. நாலு 5 தினங்களில் பங்குனி உத்திர திருநாள் வருது. மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, மற்ற நாடை பற்றி எனக்கு தெரியல, தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்சிமம் 60-70% மக்களுக்கு பங்குனி உத்திர திருநாள் தான் குலதெய்வ வழிபாட்டிற்கான நாள். பங்குனி உத்திர திருநாளில் நிறைய கல்யாணங்கள். மதுரை மீனாட்சி தாய்க்கு கல்யாணம், அவளுக்கு அங்கே கல்யாணம் நடக்கும்போது கோயில் வளாகம் முழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாங்கல்ய கயிறோடு இருப்பாங்க. அங்கே எல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கே எடுத்து கட்டிக்குவாங்க. தம்பதியராக போயிருந்தால் புருஷன் பொண்டாட்டிக்கு மாலை போட்டு விடுவாங்க. எல்லாமே நடக்கும். உத்திர திருநாள் மிகச்சிறப்பான ஒரு திருநாள். பங்குனி உத்திரத்தன்றைக்கு அன்னதானம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன்கிட்ட பொன் வேண்டி அவர் கேட்டார். அங்கே ஆளிலை எம்பெருமான், நீ பொண்ணு மட்டும் கொடுத்தா போதாது, அன்னதானத்துக்கு சோறு நெல் இதெல்லாம் கொடுத்தா போதாது. ஆளிலை எம்பெருமான் அவன் அட்டித்தரை பணிய, நீ லோடுமேனாகவும் வரணுங்கிறார். நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எனக்கு நீ வந்துட்ட, நீ பாட்டில் ஒரு இடத்துல போட்டுட்டேன்னா எனக்கு அள்ளித்து கொண்டாந்து என் பொண்டாட்டி அங்கே திருவாரூரில் சமைச்சு கொடுக்கணுமே, அப்போ நான் என்ன செய்யட்டும். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்து குண்டையூர் சில நெல்லு பற்றே. ஆளிலை எம்பெருமான் கோழிலி இங்கே இடத்துல பாடுறாரு. கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்து, எனக்கு லோடுமேனாவா தங்கம் இதை சுமந்து. இறைவன் யாருக்குனாலும் எதுவாக வரானா, அன்பரானவர் யாவராயினும் அன்பர்களுக்கு அவன் என்ன வேணால் செய்வான். லோடுமேனா மட்டுமே வருவான், எல்லாமாவும் வருவான். ஆனால் நமக்கு நம்பிக்கை வேணும், உறுதிப்பாடு வேணும். நம்பிக்கையும் உறுதிப்பாடு வேணும், இறைவன் எல்லாமாகவும் வருவான். இப்போ குலதெய்வ வழிபாடு 60-70% மக்களுக்கு, நிறைய பேருக்கு வெவ்வேறு நாளும் இருக்குது. மாசி மாதம் சிவராத்திரி திருநாள் சில பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. சித்திரை 1ஆம் தேதி நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. ஆனால் மேக்சிமம் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் குலதெய்வமாக வழிபாடாக இருக்குது. அது சிவபெருமான் முருகக்கடவுள் ரெண்டும் குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த உத்திர திருநாள் குலதெய்வமாக இருக்குது. குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கக்கூடியது காலம் காலமாக யுகம் யுகமாக சங்க காலம் அதுக்கு முந்தைய காலத்திலேருந்தே வழங்கி வருது. குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ, படிப்பறிவு நமக்கு இருக்கோ, பண்பு இருக்கோ, காலத்தின் சுழற்சி பற்றி தெரியும், எதுவுமே தெரிய வேண்டாம். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும், ஒன்றுமே செய்ய வேணாம். விளக்கு அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் பெரிய விளக்கெல்லாம் இருக்காது. ஒரு மாடாக்குழின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அது உள்ள ஒரு சின்ன அகல், அதுதான் விளக்கு. அதுக்கு மேலே ஊனா போட்டு கீழே 3 கோடு போட்டிருப்பாங்க. ஊனா மேலே ஊனா, கீழே அகர உகர மகரம். அகரம் அம்பாள், சக்தி, ஆன்மா. இவங்க 3 பேருக்கும் முதல் தெய்வமாக நீ இருக்கிற ஊனா. அதிலே ஓம்கக்கூடியது சில பேர் போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த ஆவும் மாதான். இந்த ஆவும் மாக்குள்ளே எல்லோரும் அடங்கிடுவாங்க.
மக்களுக்கு தெரியுதோ தெரியல நான் இது தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம். எங்கள் அப்பன் செஞ்சுருக்கான், பேரன் செஞ்சுருக்கான், பூட்டேன், ஒப்பாட்டேன், தந்தை, தந்தை தன் மூத்தப்பன் அவங்களாம் செஞ்சுருக்காங்க, நாங்களும் செய்கிறோம். அவ்வளோ போதும், நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் நீங்கள் இன்னும் ஒன்று தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா, இப்போ நான் வேலு நாச்சியார் கதையில் வேலு நாச்சியாரை பிடிக்க வராங்க, எதிரிகள் பிடிக்க வராங்க. அப்படி பிடிக்க வரும்போது வேலு நாச்சியார் தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போனால் அவளுக்கு ஒரு மாடு மேய்க்கிற பொண்ணு, ஆடோ மேய்க்கிற ஒரு பொண்ணு வேலு நாச்சியாரை பார்க்குறா. நீ இந்த பாதை வழியை போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவள் வேறொரு பாதை வழியாக அந்த இதை ஓட்டிகிட்டு போகிறான். அம்மாவுக்கு பால் கொடுக்கணும், இங்கே வாங்கன்னு மாடுகளை வேறு எதிர் திசையில் ஓட்டிகிட்டு போகிறான். ஆனால் அம்மா வேறு திசையில் போயிட்டாங்க. இப்போ இந்த துரத்திட்டு வரவங்க இந்த எதிர் திசையில் வந்தோடனே அப்போ இந்த பொண்ணு அவளுக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லியே போகுது. இப்போ இந்த திசையில் அவளுக்குன்னு இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அம்மா வேறு திசையில் போயிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணுகிட்ட அம்மா எந்த திசையில் போகிறாங்கன்னா, இப்போ வீர செத்துருச்சு. இவன் ஆடு மாடு மேய்க்கிற சிறு குழந்தைன்னு நினைக்கக்கூடாது. அவள் உடம்புல அந்த வீர ரத்தம் பாயிற எல்லாருமே சத்திரியர்கள் தான். கோழை எல்லாருமே நம்ம வேறு மாதிரி, அது வேறு கேட்டகரி வேணும். சத்திரிய ரத்தம் அப்படியே பாய். அவள் அம்மா அப்படி தான் போனாங்க. எங்கே போனாங்க நான் சொல்ல மாட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு நாக்கு அறுத்துட்டு போ. நாக்கு அறுத்து வெட்டிட்டாங்க குழந்தைங்களா. அப்போ இந்த செய்தி அம்மாவுக்கு வேலு நாச்சியாருக்கு தெரியுது. அப்புறம் கொஞ்ச நாளையில் மருது பாண்டியர்கள் கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. மாப்பிள்ளையும் கொன்னுட்டாங்க, வேலு நாச்சியார் மாப்பிள்ளையும். வைரத்தாலி அந்த அம்மா போட்டிருக்குறாங்க. அவங்க சொல்லாங்க, நான் தாலியை கலத்த மாட்டேன். என்ன ஒரு வீரம் பாருங்கள், நான் தாலி கலத்த மாட்டேன். நான் எனக்காண்டி உயிர் கொடுத்த அந்த பொண்ணுக்கு என்னுடைய கணவனுடைய வீர வாழை அங்கே நட்டி ஒரு நினைவு சின்னம் நிறுத்தி நான் அதில் என்னுடைய தாலியை நான் கலத்தி அதில் போடுவேன். இப்போ எங்களுடைய குலதெய்வமாக நாங்கள் அவளை கொண்டாட போகிறோன்னு அந்த இடத்துல இன்றைக்கும் குலதெய்வ வழிபாடு நடக்கிற குழந்தைங்களாம். அந்த வீர பெண்மணிக்கு குலதெய்வம் நினச்சதெல்லாம் நடக்கு, எல்லாருக்கும் நினச்ச எல்லாமே நடக்கு. அப்போ நமக்கு குலதெய்வம் என்பது நம் குலத்தில் தோன்றிய ஒரு ஆணோ பெண்ணோ வீர தீர பராக்கிரம செயல் புரிந்து அதன் மூலமாக தன்னை பஞ்சபூதங்கள் நிரம்பின எல்லாமே, பிரபஞ்ச ஆற்றல் முழுதுமே பஞ்சபூதங்களுடைய செயல்தான். அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை உள்வாங்கி கொண்டு தன்னை வழிபடும் அன்பர்களுக்கு வேண்டிய நெறிமுறைகளை செய்வது குலதெய்வம். அவங்களுடைய வழிமுறைப்படி வாழுது. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க வீரதீர பராக்கிரமம் செய்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தி அதில் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது 21 தலைமுறைக்கு RNA DNA மாலிக்குள் மாறவே மாறாதுன்னு இப்போ விஞ்ஞானபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அம்மா சொல்கிறா, எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் ஒன்றனோடு உற்றமையாகவும் உமக்கே நாம் செய்வோம் அப்படிங்கிற அம்மா அப்போ நமக்கு 21 தலைமுறையில் 51 தலைமுறையாக நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அவர்களுடைய வீரதீர பராக்கிரமத்தை சொல்லி அந்த குடும்பத்தார் வழங்கி அந்த குடும்பத்தாருடைய வாரிசுன்னு வணங்குறதுக்கு பேர் தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பேர். அது நம்மள உள்ள ஒருத்தங்க தான். நம்ம குடும்பத்தில் நம்ம தாத்தாவுக்கு தாத்தா அந்த தாத்தாவுக்கு தாத்தா அந்த தாத்தாவுக்கு தாத்தா அப்படி வந்தது தான். அவங்க வணங்கின வழிபாடு தான் அவங்க இதை தரும். குலம் தருங்கிறது இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நம் முன்னோர்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு செல்வம். அப்புறம் குலதெய்வத்துக்கு மேலே ஆச்சாரிய பரம்பரை, அவங்க நமக்கு ஒரு பாரம்பரியத்தை தருவாங்க. இன்னாருடைய குலத்தில் சேர்ந்தவங்க, நான் இன்னாருடைய இந்த அபிவாதையே சொல்லி வணங்குவாங்க. நான் இன்னார் குலம், இன்னார் கோத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஆச்சாரிய பரம்பரையை குறிக்கும். இப்போ நம்ம இவர் திருமங்கை ஆழ்வார் நாச்சியார் கோயில் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. போய் அவர்கிட்ட போய் குரு உபதேசம் அவர் வாங்குறார்.
அந்த வாங்கின உடனே குருபதேசம் எப்படி வாங்குறாரு, வாழ்வலிமை காட்டி வாங்குறாரு. எல்லோரும் போய் சரணாகதி பண்ணி எப்படி வாங்குவாங்க, அவர் வாழ் வலிமையை காட்டி வாங்குறாரு. இங்கே பாரு, இவர் அன்னம்பாலிப்பு நடத்துகிறாரு. அன்னம்பாலிப்புக்கு பணம் இல்லைன்னா களவாண்டு நடத்துகிறாரு. இவரை வழிமுறை கொள்ளணும்னு இறைவன் நினச்சிட்டு இவரை தேடி வரான். அவற்றிருந்து எல்லா பொருட்களையும் இவர் கவர்ந்துட்டு எனக்கு தூக்கி விட ஐயா அப்படின்னு சொல்கிறார். நீயே தூக்கிக்கிட வேண்டியதானே, நீ பெரிய வீரனாச்சு, நீ தூக்கிக்கிட வேண்டியதானே. குனிஞ்சு தூக்குறாரு, அவரால் தூக்க முடியல. தூக்க முடியலையா, ஒரு கை தூக்கி விடு அப்படிங்கிறார். எவங்கிட்ட களவாண்டியா அவங்ககிட்ட விட்டே தூக்கி விட சொல்லார். உடனே கீழே குனிஞ்சு தூக்க போகிறாரு. காலில் மெட்டி போட்டுக்கிறார். கல்யாணத்தன்னைக்கு மெட்டி போடுற சம்பிரதாயமெல்லாம் சில ஆண்களுக்கு சில சம்பிரதாயங்கள் உண்டு. இவர் காலில் வைர மெட்டி அப்படியே சும்மா மின்னுது. இது ரொம்ப பெரும்பல இருக்க, அப்படி சேர்த்த போரு, நான் உன் காலில் இருக்க மெட்டியை கலத்திக்க. அது கலத்த முடியாது தங்கம், நான் கலத்திக்கிறேன், உனக்கு என்ன வா. கீழே வச்சு காலை கடித்து அதை எடுத்துட்டார். கல்யாணம் பெரிய வீராதி வீரம்புல இருக்கையா. திருமங்காழ்வாருக்கு இவன் ஆண்டவன் கொடுத்த பேர் கல்யாணம், பெரிய வீரனோ, இதை செஞ்சுட்டியே, சரிப்போ. அப்போ நீ இதை தூக்கு. எனக்கு தூக்க முடியாதுன்னு தானே உன்னையே கை கொடுக்க சொல்லேன் அப்படின்னா. மந்திரம் இது வச்சுருக்கியா, நீ தூக்க விடாமல் பண்ணிட்டேன். இல்லாட்டி நான் 200-300 கிலோ தூக்கக்கூடிய ஆள். நீ ஏதோ மந்திரம் வச்சுருக்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மந்திரம் வச்சுருக்கேன். என்ன மந்திரம் வச்சுருக்கிறேன், அது இப்போ எல்லோரும் முன்னாலும் சொல்ல முடியாது, தனியாக தான் சொல்லணும். எங்கே போய் சொல்லணும், அங்கே ஒரு மரம் இருக்கா, அங்கே போய் தனியாக சொல்லுவோம், வா. கூப்பிட்டு போகிறார். வாழ்வழியால் மந்திரம் பெற்றோன் அப்படின்னு இவர் எல்லா ஆழ்வார்களும் பாடுறாங்க, வாழ்வழி. அப்போ அவர் மந்திரம் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அந்த மந்திரம் எனக்கு என்ன தந்தது அப்படின்னு சொல்கிறாரு, குலம் தரும். குலதெய்வ வழிபாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ஒரு வாரிசு, ஒரு பரம்பரை. நம்ம யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அவன் டோர் நம்பர் இல்லாத பையன் அப்படிம்பாங்க எங்கள் ஊர்லலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. வீடு இல்லாத பையன்னு சொல்ல மாட்டாங்க, அவன் டோர் நம்பர் இல்லாத பையன் அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சின்னதாக அந்த சீட்டு விளையாட்டு, களவாணித்தனம் ரொம்ப உண்டு அந்த காலத்தில். இப்போ மாதிரி என்னத்தையோ 5-10 கொடுத்து வெளியே வரக்கூடிய காலமெல்லாம் இல்லை. அவங்க வேறு ஏதோ பெட்டி கேஸுன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது பெட்டி கேஸை போடும்போது அவங்கள போய் வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு 2 பேர் சாட்சி போகணும், அவங்களுக்கு வீட்டு நம்பர் கொடுக்கணும். இவங்கெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்தான் பாரு, டோர் நம்பர் இல்லாதவை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குலம் தரும். இது அந்த ஆழ்வார் பாடுறார். ஒரு பாரம்பரியத்தை எனக்கு தந்து பாரு, நான் இன்னாருடைய பாரம்பரியம் அப்படிங்கக்கூடியதை எனக்கு தரும். குலம் தரும், செல்வம் தந்திடும். அது மட்டுமா செய்யும், எல்லா விதமான மங்களத்தோடும் கூடிய செல்வம் தந்திடும். அடியார் படுதுறையார் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும். கஷ்டப்படுறவங்க எல்லாருடைய துன்பத்தையும் வேறொரு மண்ணு இல்லாமல் பண்ணிடும். துன்பமே நமக்கு கிடையாது. 8 எழுத்து மந்திரத்துக்கு 8 பாயிண்ட் சொல்கிறார் பாருங்கள். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும். நீள் விசும்பு அருளும். அருளோடு பெருநிலம் அளிக்கும். இந்த நிலத்தையும் கொடுக்கும், பெருநிலம் அந்த நிலத்தையும். அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும். வீராதி வீர வீர மார்த்தாண்ட வீர கம்பீர அப்படி ஒரு வளம் தரம் செய்யும். மற்றும் தந்திடும். இன்னும் என்னென்ன இருக்கோ அது தந்திடும். அதை பெற்றதாயினும் ஆயின செய்யும். தாயை விட சிறப்பாக கருணை காட்டக்கூடியது. நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நான் இவ்வளோ காலமும் வேணாக்கிட்டேனே. வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து குடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எப்பேற்பட்ட நாமம் எனக்கு கிடச்சிருச்சு, இத்தனாலும் தெரியலையே. அப்போ இந்த நாமம் நமக்கு குலம் தரும். இப்போ நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பிறவியில் பெருமானையோ பிரானையோ குருநாதரையோ நினச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு குலதெய்வ வழிபாடு, அதன் மூலமாக நம்மளுடைய ஆரண்ய டிஎன்ஏ மாலிக்குள்ளே நமக்கு மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு வல்லமை. 8 நலம் தருங்கிறார். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும். அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும், மற்றும் தந்திடும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன்.
அது நலம் தரும் சொல். அது மாதிரி குலதெய்வ வழிபாடு நமக்கு என்னெல்லாம் தரும், இது எல்லாமே தரும். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும். அப்பேற்பட்ட ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு ஏற்றத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன்ட்டே அன்னதானம் பண்ணி கேட்குறாரு. பங்குனி உத்திர திருநாள் எல்லாரும் போய் உங்கவுங்க குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விதி. குழந்தைங்களா குலதெய்வம் கோயில் ஒரு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு குழந்தை பேர் பிறந்திருக்கு, பெரியவர்கள் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, என்ன காரியமானாலும் நம்ம குலதெய்வம் கோயில் போயிட்டு இருந்தால் தீட்டு கழிஞ்சிருச்சு. நம்ம குலதெய்வம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பெற்றதாயினும் ஆயின செய்யும். அதுதான் குலதெய்வம். குலதெய்வங்கிறது நம்ம குலத்துக்கு தெய்வம். அது அவங்களுடைய ஆரணியில் தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ இப்போ என்ன செய்யணும், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் உடைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எல்லோரும் கூடி இருந்து நாம் என்ன சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்கோமோ இல்லாட்டி அங்கே போய் பொங்குறோமோ நம்ம கூட சேர்ந்த அந்த கூட்டணிகளுக்கெல்லாம் ஒரு 10 இட்லி நம்ம கொண்டுட்டு போயிருக்கோம் வச்சுக்கோமே, ஆளுக்கு ஒரு இட்லி, அவங்க கொடுக்குற இட்லி நம்ம வாங்கிக்கணும். பகைமை கூடாது. குலதெய்வ வழிபாட்டினுடைய முதல் இலக்கே இந்த பஞ்சபாண்டவர்கள் இப்போ பார்க்குறோம்ல, பகைமை கொண்டு அந்த பகைமை இருக்கக்கூடாது. அதுதான் குலதெய்வ வழிபாட்டுடைய மிகப்பெரிய சான்று. வஞ்சினம் இருக்கக்கூடாது. அதனால தான் இவர் சொல்கிறாரு, நலம் தரும் அடியார் படுதுயர். இப்போ நமக்கெல்லாம் துன்பம் எதுக்கு வருது? காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியத்தினால தான் வருது. அது நிரந்தரம் செஞ்சிடும் இந்த குலதெய்வ வழிபாடு. ஏன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு எல்லோரும் வருவாங்க. நானும் வருவேன், எங்கள் மாமன் வருவான், என் மச்சான் வருவான், என் குழந்தை வருவான், சண்டைக்காரன் வருவான், சவளக்காரன் வருவான், எல்லோரும் வருவான். அப்போ எல்லாருக்குள்ள பிரசாதமும் நமக்கு வந்து சேரும். என்ன பண்ணுவாங்க, எல்லார் பக்கெட்டில் இருந்தும் பொங்கலில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணுவாங்க. அப்போ ஏஞ்சோறு ஓஞ்சோறுன்னு பிரிக்க முடியாது. சாமி பிரசாதத்தை நம்ம நிஷேதம் பண்ண முடியாது. அதனால் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப வணக்கத்துக்குரியது, வழிபாட்டுக்குரியது. நீங்கள் எல்லோரும் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு, நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் வண்டி கட்டி போன காலம், மலரும் நினைவுகள். முதல் நாளே போய் சாப்பாடு சௌகரியமெல்லாம் பொங்கி அங்கே இன்னை வரைக்கும் நடக்கு. இன்றைக்கி அப்படி மாதிரி போல் அன்னம்பாலிப்புக்குன்னு ஒரு குழு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட அரிசி பருப்பு கொடுத்தா அது தன்னாலே நடக்கும், வச்சுக்கலாம். அதனால் பங்குனி உத்திர திருநாள் அன்றைக்கி எல்லோரும் போய் பொங்கல் வச்சு, பொங்கல் வைக்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களாம். பொங்கல் வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி சாப்பிட்டுட்டு எந்த பகைமையும் நமக்கு நிரந்தரம் செஞ்சிடணும். பகைமை நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய இலக்காக இருக்கட்டும். எல்லாம் எல்லா மங்களத்தையும் எல்லாருக்கும் செய்யட்டும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மேலும் எல்லா மங்களங்களையும் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாம் உங்கள் கூட இருக்கணும்.